ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மாட விளக்கு. நல்ல அந்த காலத்து மாட விளக்கு, சின்ன சைஸு, அழுத்தமாக நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. 5 விளக்கு அப்படியே செட்டாக போட்டிருக்கோம். ஒரே மாதிரி இருக்க மாதிரி 5 விளக்கு. சைஸ் பார்த்தோம்னா எல்லாமே 2 இன்ச்சு அதுக்குள்ளே 2 இன்ச்சு தான் இருக்கும் விளக்கு. ஆனால் அழுத்தமாக நல்ல கனம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி அதில் இருக்கிற திக்னஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த காலத்து விளக்கு ஃபுல்லாகவே நல்லா சின்ன விளக்காக இருந்தால் கூட அழுத்தமாக இருக்கும். 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. 5 விளக்கையும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 1500 விலை கொடுக்குறேன். இன்க்ளூடிங் கொரியர் தான் இப்போ நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே. அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட்டு, பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நல்ல என்கிரேவிங் பாதம் வந்து காப்பர் பிளேட்டில் என்கிரேவிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சைஸ் 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு பொருள் தான். 1600 விலை கொடுக்குறேன் காப்பர் பிளேட்டு. அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு உத்ராணி. தீர்த்தம் வைக்கிறதுக்கு, பூஜை அறையில் தண்ணீர் வச்சு சாமிக்கு வைக்கிறதுக்கு, பால் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுகளுக்கு நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1600 விலை கொடுக்குறேங்க. நல்ல திக்காக ஹெவியாக இருக்கக்கூடியது. நல்ல தூக்கும் போதே அந்த வெயிட் நமக்கு தெரியும். அடிபாகம் நல்லா அகலமாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். நல்லா வச்சோம்னா அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி. திக்னஸ் நல்லா ஃபுல்லாகவே திக்காக இருக்கக்கூடியது. நல்ல உருக்கு பீஸு. 1600 அந்த உத்ராணி. அடுத்த பார்க்குறது பித்தளை பேசனு. 2 பேசன் அப்படியே ஒரே மாதிரி இருக்க பேசன் செட்டாக போட்டிருக்கேன். ஒரு பிரசாதம் எடுத்து வைக்கக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க ஒரே சைஸு. 2 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு பீஸ் வந்து 650 ரூபா. 1300 விலை கொடுக்குறாங்க. எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். இப்போ கொரியர் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கூடியிருக்கு. இருந்தாலும் நம்ம பழைய ரேட்லேயே தான் போட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு 3 கிண்ணம். சின்ன சின்ன கிண்ணமாக இருக்க மாதிரியே 3 கிண்ணம். ஒரு மாவிளக்கு வைக்க அந்த மாதிரி இதுகளுக்கு வச்சுக்கலாம். நல்ல வித்தியாசமான கிண்ணம். அடி குறுகலாகவும் மேலே நல்ல வாய் அகலமாகவும் இருக்கும். பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி பித்தளையில் இந்த மாதிரி பேஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறது ரொம்ப கிடைக்காது. இந்த மாதிரி நல்ல சின்ன பீஸாக இருந்தாலும் அழுத்தமாக செட்டிநாடு பீஸ் இது. நம்ம வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா நல்லாவே இருக்கும். புழங்காத பீஸ் தான். அது மெழுகே தெரியும். அதில் இருக்க மெழுகே அடியில் இருக்கிறது. வாங்க 3 அப்படி செட்டாக போட்டிருக்கேங்க. சைஸ் பார்த்தோம்னா 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அந்த சைஸில் இருக்கக்கூடியது. 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுலேருந்து 4.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். 1500 3 பீஸும் 1500 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது வந்து ஒரு குமிழ் வச்ச தூக்கு. குமிழ் வச்ச தூக்குலாம் ரொம்ப கிடைக்கிறதில்ல. இது அருமையான ஒரு கண்டிஷன். அப்படியே செஞ்ச வாக்கில் நம்ம கைரேகை தெரிகிற மாதிரி ஒரு பளபளப்போடு இருக்கக்கூடியது. அந்த குமிழ் வச்ச மூடி ரொம்ப கிடைக்கிறதில்ல. எப்போயாவது தான் கிடைக்கிது. நம்ம நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. இதில் நம்ம வந்து ஒரு கோயில்களுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி வீட்டில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஏதாவது பொருள், ஜீனி இந்த மாதிரி பொருள் கொட்டி வச்சு, பருப்பு கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸு 1600 விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது ஒரு பால் தூக்குன்னு சொல்லக்கூடியது தான். இதுவும் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு பால் தூக்கு, ஒரு சாதா தூக்கு, இந்த மாதிரியெல்லாம் அந்த பொருள்லாம் போக போக சுத்தமாகவே கிடைக்காது. வீட்டுக்கும் நம்ம வாங்கி வைக்கிறது ஒரு அந்த பொருட்களை ஒரு அழிவுலேருந்து காப்பாற்றுற மாதிரி தான். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இன்றைக்கி கிடைக்காது. சைஸ் வந்து 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1700 அந்த பால் தூக்கு. அடுத்த பார்க்குறது ஸ்டோரேஜ் கண்டெய்னரு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. கண்டெய்னர் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. கிடைச்சாலுமே இங்கே விலை வாங்குகிற இடத்துலையே விலை கூட. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. உள்ள ஈயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. மேலே மூடியில் வந்து ஈயம் கொஞ்சம் பழைய ஈயமாக தான் இருக்குது. இது எல்லாமே பழைய பொருட்கள்ங்கிறதுனால தான் அது இவ்வளோ அழுத்தமாக இருக்கும். அந்த வரும்பெல்லாம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். எத்தனை தடவை நம்ம மூடி திறந்தாலும் விரியாது, வெடிக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதனால தான் நம்ம பழைய பொருட்களை நல்லா தரத்தோடு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். சைஸ் 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1800 அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரு. அடுத்த பார்க்குறது 2 மார்பிள் குளவி தான். இது வந்து உங்களுக்கு இந்த சடங்குக்கு, திருவாதிரை சுற்றுறதுக்கு, விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குளவி. மெட்டி போடுறதுக்கு, இந்த மாதிரி சில வித்தியாசமான இதுகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப என்னது தொலைவில் இருக்கிறவர்கள் சில சம்பிரதாய முறைப்படி பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது சைஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸ், இன்னொன்று கொஞ்சம் சின்ன சைஸு. ஒன்று வந்து 1 அடி இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து ஒரு 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. பெருசு வந்து 1800 1800ங்க. சின்னது வந்து 1600 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன பேலா. வெங்கலத்தில் இருக்கக்கூடிய சந்தனப்பிலா. வெங்கலம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. கனமாக இருக்கக்கூடியது. 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல அழுத்தமான ஒரு சந்தனப்பிலா. 1200 விலை கொடுக்குறேங்க.
எல்லா பொருளுமே விலையை சொல்கிறது ஃபுல்லாக இன்க்ளூடிங் கொரியர். அடுத்த பார்க்குறது ஒரு குத்து விளக்கு. இது வந்து ஆன்டிக் கேட்டகரியில் வர குத்து விளக்கு, ஸ்ரீலங்கா விளக்குன்னு சொல்லுவோம். இதை 5 முக விளக்கு, நல்லா திருத்தமாக இருக்கும். அந்த திருத்தத்து தான் அந்த அந்த காலத்து பொருள் அப்படிங்கிறத சொல்கிறதே அந்த திருத்தம் தான். மேலே இருக்க அந்த கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கலசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி, தண்டு பகுதி எல்லாமே அவ்வளோ ஒவ்வொருமே கை வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஷார்ப்பாகவும் இருக்காது, அதே சமயம் தெளிவாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வேலைப்பாடுமே முழுக்குன்னு இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஒரே வார்ப்பில் உள்ளது, எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் கிடையாது. ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது 4900 விலை கொடுக்குறேங்க. இதெல்லாம் ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பொருள் இன்னொன்று இருக்குமானா கிடைக்காது. அடுத்ததாக பார்க்குறது செங்காலிப்படி. இதெல்லாம் வந்து நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது மரத்தில் வர ரேகை தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடியது. ஒரே பீஸில் அழகாக குடஞ்சி செஞ்சுருக்குறாங்க. பூஜை அறையில் நெல் வச்சோ உப்பு வச்சோ சாமிக்கு வைக்கிறதுக்கெலாம் வச்சுக்கலாம். நல்ல வித்தியாசமான வாட்டம் உள்ள பீஸ் அது. சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச் இருக்கக்கூடியது. 1800 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது 2 படி. இது ரெண்டும் அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம நிறைய பொருள் வாங்கி அதில் சேகரித்து கொடுக்குறது தான். எல்லாமே அந்த கலர் மாறுறது வித்தியாசம் வர்றது எல்லாமே மரத்தோட ரேகை. ரெண்டுமே அருமையான கண்டிஷனில் இருக்குது. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலுமே இது பார்த்தா இது வேறு வீடு, இது வேறு வீடுக்கு உள்ளது. அதாவது இனிஷியல் பார்த்தா வேறு போட்டிருப்பாங்க. நிறைய படி வாங்கி கலெக்ஷனில் வச்சுருந்து அதே மாதிரி இன்னொரு படி கிடைக்கும் போது சேர்த்து வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறது. இது ரெண்டையும் அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன். சின்னது 1200, பெருசு 1500. அந்த பீஸ் ரெண்டும் செட்டாக தான் கொடுக்குறேன். அதை விட பெரிய சைஸ் தனியாக வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் பெட்டி. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரோஸ்வுட் பெட்டி. ரோஸ்வுட்டில் நல்ல பெரிய பெட்டி. இது யூஸ்வலாக தேக்கு பெட்டி கிடைக்கும். ரோஸ்வுட் மரம்லாம் இப்போ சின்ன சைஸே கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் இவ்வளோ பெரிய சைஸ் பெட்டிலாம் கிடைக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. 3 டிவிஷனாக இருக்குது. நல்ல பணம்லாம் போட்டு நம்ம பீரோவில் வைக்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல திக்னஸ் பார்த்தோம்னா 3/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நல்ல கனமான பெட்டி. அடியில் பார்த்தோம்னா அந்த மரம் தெரியணுங்கிறதுக்காக, ஒரிஜினாலிட்டி தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. சுற்றிலும் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ரோஸ்வுட் பெட்டிலாம் எப்போயாவது தான் அவைலபிலிட்டி கிடைக்கிறதே. இது சைஸ் வந்து 1 அடி. அகலம் வந்து நல்ல பெரிய சைஸு, 1 அடி இருக்கக்கூடியது. உயரம் வந்து 6 இன்ச்சு, அகலம் வந்து 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. 4900 விலை கொடுக்குறேங்க. 4900. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மினியேச்சர் செட்டு தான். மினியேச்சரில் ஒரு 6 பீஸு இப்போதைக்கு கையில் நமக்கு மினியேச்சர்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. அதாவது நம்ம போடுறது எல்லாமே ஓரளவு அழுத்தமாக இருக்க பொருளாக பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். இது 6 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு டம்ளர் சின்ன எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வேறு கை சைஸ் 1.5 இன்ச்சு தான் இருக்கும். ஒரு கெண்டி, சின்ன குங்குமச்சிமில், சின்ன ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு கலச ஸ்டாண்டு மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு சந்தனப்பெல்லாம். இது 6 பீஸ் அப்படியே செட்டாக விலை கொடுக்குறேங்க. 1800 விலை கொடுக்குறேன். சைஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு இருக்கக்கூடியது தான். ரொம்ப பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.